Hello guys, welcome to GK with MK. இந்த வீடியோல verbal reasoning கீழே blood relations டாபிக்கு எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்ப்போம். இந்த blood relationsல 3 different types of questions இருக்கு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரு புகைப்படத்தை காண்பித்து ஒரு மனிதன் சொன்னது, புகைப்படத்தில் உள்ள பெண் என் சகோதரியின் மகனின் தாய் வழி பாட்டி எனில் புகைப்படத்தில் உள்ள பெண் வேறு எந்த சகோதரியும் இல்லாத அந்த மனிதனின் சகோதரிக்கு என்ன உறவு? அதாவது ஒருத்தன் ஒரு போட்டோவை காமிச்சு அந்த போட்டோல இருக்க லேடி அவனோட சிஸ்டரோட பையன், பையனுக்கு தாய் வழிபாட்டி, அதாவது அம்மாவோட அம்மா, விச் இஸ் அவங்க சிஸ்டர் தான், அவங்களோட அம்மா. அண்ட் திரும்ப கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, புகைப்படத்தில் உள்ள பெண் வேறு எந்த சகோதரியும் இல்லாத அந்த மனிதன். இந்த மேனுக்கு வேற எந்த சிஸ்டரும் இல்லை, இவங்க ஒருத்தங்க தான் சிஸ்டர். இந்த லேடியும் இந்த சிஸ்டரும் என்ன உறவுன்னு கேட்குறாங்க. ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, மதர். செகண்ட் கொஸ்டின் பார்ப்போம். எக்ஸ் என்பவர் ஒய் என்பவரது மகனுடைய மகனின் சகோதரன் எனில் ஒய்க்கு எக்ஸ் என்ன உறவு? ஸோ ஒய்யோட மகனோட மகன், சன்னோட சன், அதாவது பேரன், பேரனோட பிரதர் தான் எக்ஸ், பேரனோட பிரதரும் பேரன் தான். ஸோ எக்ஸ் ஒய்க்கு பேரன். ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, பேரன். ஒரு குடும்பத்தில் ஒரு மனிதன், அவன் மனைவி, அவர்களது 4 மகன்கள் மற்றும் அவர்களது மனைவிமார்கள் உள்ளனர். ஒவ்வொரு மகனின் குடும்பத்திலும் 3 மகன்கள் மற்றும் ஒரு மகள் உள்ளனர். மொத்த குடும்பத்தில் உள்ள ஆண் உறுப்பினர்கள் மொத்த எண்ணிக்கை என்ன? அதாவது ஒரு ஃபேமிலியில ஒரு ஹஸ்பண்ட் பிளஸ் ஒய்ஃப் அண்ட் இவங்களுக்கு மொத்தம் 4 மகன்கள் அண்ட் ஒருத்தருக்குமே ஒய்ஃப். ஸோ ஒய்ஃப் பிளஸ் ஹஸ்பண்ட். அண்ட் அடுத்த பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு மகனின் குடும்பத்திலும் 3 மகன்கள் ஒரு மகன் உள்ளனர். ஸோ ஒருத்தருக்கும் 3 sons and 1 daughter இருக்காங்க. ஸோ லாஸ்ட் என்ன கேட்குறாங்கன்னா, மொத்த குடும்பத்தில் உள்ள ஆண் உறுப்பினர்களோட டோட்டல் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து வரும். ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல ஹஸ்பண்ட் ஆண், ஸோ 1. ஸோ அவங்க பசங்கள்ல 4 பசங்க இருக்காங்க, ஸோ 4. அண்ட் 4 பசங்களுக்கும் 3 மகன்கள், ஸோ 3 into 4 is 12. ஸோ இதை ஆட் பண்ணால் 17. ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, 17. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏ பியின் சகோதரி, பி சியின் தாய், சியின் தந்தை டி, டியின் தாய் இ எனில் டிக்கும் ஏக்கும் என்ன உறவு? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வரும், ஏவும் பியும் சிஸ்டர்ஸ். நெக்ஸ்ட் பியோட தாய் வந்து சி அண்ட் சியோட அப்பா டி. ஸோ சி வந்து பொண்ணு, டி வந்து பேத்தி அண்ட் டியோட அம்மா அகைன் இ சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக என்ன கேட்டிருக்காங்கன்னா, டிக்கும் ஏக்கும் என்ன வரும்? டியோட மகள் சி, பேத்தி பி. ஸோ பேத்தியோட சகோதரியும் பேத்தி தான். த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கொடுக்கப்பட்டுள்ள தகவல்களை கவனமாக படித்த பின் கேட்கப்பட்டுள்ள கேள்விகளுக்கு விடையளிக்கும். ஃபர்ஸ்ட், ஏ பிளஸ் பி என்பது பியின் மகன் ஏ, அதாவது ஏ பிளஸ் பினா ஏ சன் பிக்கு. நெக்ஸ்ட், ஏ மைனஸ் பி என்பது பியின் மனைவி ஏ, ஸோ ஏ ஒய்ஃப் பி ஹஸ்பண்ட். அதே மாதிரி ஏ இன்டு பினா பியின் சகோதரன் ஏ, ஸோ ஏ வந்து பிக்கு பிரதர் அண்ட் ஏ ஈக்குவல் டு பினா பியின் சகோதரி ஏ, ஏ ஈக்குவல் டு பினா சிஸ்டர். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு இவங்க 5 டிஃப்ரென்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அந்த கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பி பிளஸ் ஆர் மைனஸ் கியூ. ஸோ ரிவர்ஸ் ஆர்டர் வரும், ஆர் மைனஸ் கியூ. ஸோ மைனஸ் பார்த்தீங்கன்னா ஏ ஒய்ஃப் பி ஹஸ்பண்ட், ஸோ இங்கே ஆர் ஒய்ஃப், கியூ வந்து ஹஸ்பண்ட். அண்ட் பி பிளஸ் ஆர், பி ஏ பிளஸ் பினா சன், ஸோ ஏ சன், பி வந்து பேரண்ட். ஸோ இங்கே பி வந்து சன், ஆர் வந்து அவங்க அம்மா. ஸோ பேசிக்லி இவங்க 2 பேரும் பேரண்ட், இவங்களோட சன் தான் பி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கியூ இஸ் தி ஃபாதர் ஆஃப் பி, விச் இஸ் ரைட். ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, பியின் தந்தை கியூ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம், பி ஆர் டிவைட் பை கியூ. ஸோ ஆர் பை கியூ, விச் இஸ் ஏ வந்து மதர், பி வந்து சைல்டு. ஸோ ஆர் வந்து மதர், பி வந்து சைல்டு அண்ட் பி இன்டு ஆர், பி இன்டு ஆர்னா ஏ பிரதர் பிக்கு, ஸோ இங்கே பி வந்து பிரதர். ஸோ அம்மாவோட பிரதர் கியூக்கு மாமா. ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷன்ல எது கரெக்டாக இருக்குன்னு பார்ப்போம். ஆப்ஷன் சி,
Q win mama P. And next question, P equal to R plus Q. So A plus B, R plus Q na A வந்து son, B வந்து parent. So R வந்து son, Q வந்து parent. Either father, mother யாருனாலும் இருக்கலாம். And P equal to R na sisters. Sorry, P வந்து R க்கு sister. So கொடுத்திருக்க ஆன்சர்ல Q வின் அத்தை Pயா? இல்ல. Q வின் மகள் Pயா? Yes. So the answer is option B. So last question, P equal to R by Q. So R by Q na R mother, Q வந்து child. And next A equal to B na A வந்து sister. So இதை வச்சு பார்க்கும்போது கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் A. Thanks for watching guys. Subscribe our channel for more videos like this.